ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் வரலட்சுமி நோன்பு கதை வந்து என்னன்னு பார்க்கலாம். ஸோ வரலட்சுமி நோன்பு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இயரை வந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா அது வந்து ஒவ்வொரு இயரும் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து வரலட்சுமி நோன்பு வந்து எடுத்துகிட்டே வரணும். அதனால் எடுக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா பல நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும். ஏன்னா பார்த்திங்கன்னா இது மகாலட்சுமி தாயாரே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்காக இந்த நோன்பு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்களே வந்து நோன்பு இருங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட சொல்லி சுமங்கலி பெண்கள்லாம் வந்து செஞ்சு நல்ல வந்து பலன் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுமங்கலி பூஜை வந்து நம்ம காலகாலமாக செஞ்சுட்டு வரோம். ஸோ இந்த பூஜை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தோன்னா திருமணம் ஆன பெண்களும் செய்யலாம், அது மாதிரி திருமணம் ஆகாத கன்னி பெண்களும் செய்யலாம். சீக்கிரம் கல்யாணம் நடக்கும், நல்ல இடத்துல வந்து மாப்பிள்ளை அமையும் அப்படிங்கிறதுக்காக இந்த நோன்பு வந்து எடுக்கலாம். சுமங்கலி பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய மாங்கல்ய பலத்துக்காக வந்து இந்த நோன்பு வந்து இருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாரே வந்து அருளிய ஒரு விரதம். அதனால வந்து பார்த்திங்கன்னா இதை எடுக்கிற எல்லார் வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயார் எழுந்தருளி அவங்களுக்கு வந்து அருள் புரிவாங்க அப்படிங்கிறது தான் ஐதீகம். இது வந்து பார்த்திங்கன்னா சாருமதி அப்படிங்கிற ஒரு பெண்ணோட கனவில் மகாலட்சுமி தாயார் வந்து தோன்றி இந்த மாதிரி வரலட்சுமி நோன்பு வந்து எப்படியெல்லாம் எடுக்கணும், அது எடுக்கிறதுனால அவங்களுக்கு வந்து என்னென்ன பலன்கள் கிடைக்கும் எல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து எடுத்துரைச்சிருக்காங்க. அதே மாதிரி சாருமதியும் பார்த்திங்கன்னா அந்த விரதத்தை வந்து கடைப்பிடிச்சு அதனால் பல பலன்கள் வந்து அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது கதை வந்து சொல்கிறது. இதே மாதிரி இன்னொரு கதையும் இருக்குது. அதாவது ஒரு ராஜா ராணி அவங்க வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாரை நல்லா வழிபட்டு வந்துட்டுருக்காங்க. அப்போது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளையும் பூஜை செஞ்சு வந்துட்டு இருந்தனால அவங்களுக்கு இந்த விரதத்தை வந்து சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகாலட்சுமி தாயார் வந்து அந்த ராஜாவோட அரண்மனைக்கு போயிருக்காங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ராணி வந்து இந்த மூதாட்டியாக போன வந்து மகாலட்சுமியை வந்து சரியாக மதிக்காமல் அவங்கள வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கூட கேட்காம அவங்கள வந்து அங்கே அரண்மனையை விரட்டி விட்டுறாங்க. ஸோ அவங்க வந்து அப்படியும் அந்த அரண்மனையை விட்டு வெளில வரும்போது அவங்களோட அந்த மகாராணியோட மகள் வந்து பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி நான் வரலட்சுமி விரதத்தை வந்து எப்படி எடுக்கணும்னு அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மாட்ட சொல்ல வந்தேன், ஆனால் அவங்க வந்து என்கிட்ட கேட்கல, அதனால நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொன்னோம் அந்த பொண்ணு வந்து கேட்டு அந்த விரதத்தை கடைப்பிடிச்சோனையும் என்ன ஆகுதுன்னா அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தோன்னே அவங்க வீடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல செல்வ செழிப்பாக நல்லபடியாக அந்த பொண்ணு இருக்குது. ஆனால் வந்து இந்த மகாராணி வந்து மகாலட்சுமியை அவமானப்படுத்தி அனுப்பினால பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த நாடே வந்து ரொம்ப ஏழையாகி அந்த மகாராணிகிட்ட இருக்க செல்வ செழிப்பெல்லாம் குறைஞ்சி போயிடுது. ஸோ இதை பார்த்துட்டு இருந்த அவங்க பொண்ணு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஐயோ நம்ம அம்மா வந்து நம்ம இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பானை நிறையா பொற்காசு கொடுத்து அனுப்புகிறாங்க. இதை வந்து வச்சு நீங்கள் வந்து மறுபடியும் நல்லபடியாக வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க போய் அந்த காசை தொட்டனையும் என்ன ஆகிடுதுன்னா அது எல்லாமே வந்து மண்ணாக மாறிடுது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கே ஞாபகம் வருது, மகாலட்சுமி தாயாரை வந்து இவங்க அவமானப்படுத்தினால தான் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரலட்சுமி நோன்பு பற்றி சொல்லி அதை வந்து செய்ய சொல்கிறாங்க. ஸோ அந்த மகாராணியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூஜையெல்லாம் செய்கிறாங்க. செஞ்சனையும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வந்து ஒரு நிலைமைக்கு வந்துடுறாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த மாதிரி ஸ்டோரியெல்லாம் வந்து வரலட்சுமி நோன்பு பற்றி இருக்குது. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் வந்து வரலட்சுமி நோன்பு கடைபிடிச்சிட்டே வந்தோன்னா நம்மளோட குடும்பமும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகும். நல்ல வந்து செல்வ செழிப்போடு இருப்போம். நல்லா வந்து அதாவது நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக நம்ம வீடு இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா 3 நாள் வந்து வரலட்சுமி நோன்பு வச்சுருப்பேன். அதாவது லட்சுமி தாயார் வந்து வியாழக்கிழமை அழைச்சிட்டு வந்துட்டு ஈவினிங் வந்து அழைச்சிட்டு வரணும், 6 மணிக்கு மேலே அழைச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறுநாள் வந்து பூஜை செய்வேன். அப்புறம் வந்து சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா புனர்பூஜை வந்து பண்ணி வந்து 3 நாள் வந்து பூஜை பண்ணுவேன். ஸோ 3 நாள் வந்து பார்த்திங்கன்னா அம்மனுக்கு வந்து நல்லா அலங்காரம் பண்ணி நிறைய பூக்கள் போட்டு பிரசாதம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வேலைக்கும் பிரசாதம் வச்சு எங்கள் வீடே வந்து பார்த்திங்கன்னா அந்த 3 நாளும் கோவில் மாதிரி இருக்கும். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கும் சரி என்னோட பொண்ணுங்களுக்கும் சரி அந்த 3 நாள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக வந்து நாங்கள் வந்து வரலட்சுமி நோன்பு வந்து கொண்டாடுவோம். இந்த வருடமும் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 16வது நாள் வந்து நம்மளுக்கு வந்து
வரலட்சுமி நோன்பு வருது. அதாவது ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா ஆவணி மாதத்தில் பௌர்ணமிக்கு முன்னாடி வர வெள்ளிக்கிழமை வந்து நம்ம வந்து வரலட்சுமி நோன்பு எடுப்போம். இந்த மாதம் வந்து ஆகஸ்ட் 16ஆம் தேதி வந்து நம்மளுக்கு வந்து நோன்பு இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வியாழன் வெள்ளி சனி 3 நாளும் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வரலட்சுமி நோன்பு வந்து நல்லா வந்து சந்தோஷமாக கொண்டாட போகிறோம். நான் வந்து பார்த்திங்கன்னா 2018 பார்த்திங்கன்னா நான் வந்து வரலட்சுமி நோன்பு எடுத்துகிட்டு வரேன். அதனால் வந்து இதோட வந்து எனக்கு 7வது வருஷம் இது. நான் வந்து இப்போ செய்கிறது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் நான் செய்கிறப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு செய்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா கலசம் வைக்கிறப்போ முகம் வாங்கிட்டு வந்து சும்மா வந்து ஒரு மேடையில் வந்து வச்சு நான் வந்து அம்மனை வந்து அழைச்சி பூஜையெல்லாம் செஞ்சேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா மண்டபம் அம்மாவுக்கு வந்து மண்டபம் வாங்கினேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பொருளாக வந்து நான் வாங்கி அதுக்கப்புறம் வந்து நல்லாவே சூப்பராகவே வந்து நல்லா வந்து டெக்கரேட் பண்ணி அம்மனை வந்து அலங்காரம் பண்ணி நான் வந்து பூஜை பண்ணேன். அடுத்தடுத்து வர்ற ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பொருள் வந்து நான் வந்து நோம்புக்காக வாங்குவேன். இந்த வருஷமும் நான் என்ன பொருள் வாங்குகிறேன் அப்படிங்கிறத உங்கள் கூட வந்து நான் இனி ஃப்யூச்சர் வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இனி வந்து பார்த்திங்கன்னா இனி வந்து வீடு க்ளீன் பண்ணணும். ஏன்னா இப்போ இருந்தே கொஞ்சம் கொஞ்சம் வேலையெல்லாம் பண்ணினா தான் நம்ம வந்து ஃபுல்லாக வேலையெல்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக பண்ணிவிட்டு பூஜை வந்து சூப்பராக பண்ண முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய ப்ராசஸ். எல்லா வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் க்ளீன் பண்ணி வைக்கணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணால் தான் நம்ம வந்து வேலையை வந்து பர்ஃபெக்டாக முடிக்க முடியும். இப்போ நான் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து என்னெல்லாம் பண்ணுறேன், என்னென்ன வந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற எல்லா வீடியோவும் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா வரலட்சுமி நோன்பு எடுப்பீங்கன்னா நீங்கள் என்னென்னலாம் செய்வீங்க அப்படிங்கிறத என்னோட வந்து வீடியோ கமெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் எப்படிலாம் பூஜை பண்ணேன் அப்படிங்கிற வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சேனலில் பூஜா வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். நான் இப்போ வந்து நியூவாக வந்து ஒரு வரலட்சுமி விரதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ப்ளேலிஸ்ட் வந்து நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய எல்லா வீடியோஸும் வரலட்சுமி நோம்புக்கு பண்ண எல்லா வீடியோஸும் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து இருக்கும். நீங்கள் வந்து தேவைப்பட்டால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ கலசம் வந்து எப்படி வைக்கிறது, என்னென்ன பொருட்கள்லாம் கலசத்தில் வைக்கிறது, அப்புறம் பூஜை எப்படி செய்கிறது, அப்புறம் புனர்பூஜை எப்படி செய்கிறது, புனர்பூஜை முடிச்சுட்டு நம்ம வந்து அந்த கலசத்தில் இருக்க பொருட்கள்லாம் வந்து நம்ம என்னென்ன செய்கிறது அப்படிங்கிற எல்லா வீடியோவும் பார்த்திங்கன்னா இருக்கும். எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக இருக்கும் என்னென்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி. பிகினர்ஸ்க்குலாம் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக உங்களுக்கு புரியும் என்னென்ன செய்கிறது அப்படின்னு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட சேனலை வந்து தமிழ் பொண்ணுங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வரலட்சுமி நோம்போட அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து வரும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.